ரோகிணி பத்தின உண்மையெல்லாம் மீனாவுக்கு தெரிஞ்சதும், ரோகிணி மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி அவங்க கால வாரி விட்டு குளத்துல தள்ளி விட்டுர்றாங்க. தள்ளி விட்டுட்டு தண்ணி எடுக்க போய் தவறி விழுந்துட்டாங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. உடனே முத்து வேகமா தண்ணியில குதிச்சு மீனாவ காப்பாத்துறாங்க. ஆனா மீனா கண்ண முழிக்கவே இல்ல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. இவங்களுக்கு குளத்துலேருந்து கீழ விழும்போது ஏதோ கல்லுல விழுந்து அடிபட்டுருக்கு. அதனால தலையில காயமாயிருக்கு. அதனால இவங்க கண்ணு விழிக்கிறதே இப்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும், இங்க முத்து இருந்துட்டு மீனாவுக்கு இப்படி ஆயிடுச்சே. அன்னைக்கு அவங்க அந்த ஆள் வந்து சொன்னதெல்லாம் அவங்க ஏதோ மனநலம் சரியில்லாதனால சொன்னாங்கன்னு நெனச்சேன் பாட்டி. ஆனா மீனாவுக்கு இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நெனைக்கல பாட்டி. நீ கூட சொன்னல பாட்டி, அந்த ஆள் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அத மாதிரியே தான் பாட்டி மீனாவ ஊர விட்டு போக சொல்லிக்கிட்டே இருந்தாரு எங்கள. ஆனா நாங்க போயிருந்துருக்கணும். நாங்க போயிருந்தா மீனாவுக்கு இப்படி ஆயிருந்திருக்கவே இருக்காதுன்னு நெனைக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப அழுகுறாங்க. உடனேவும் பாட்டி இருந்துக்கிட்டு, நானும் உங்ககிட்ட சொல்லி போக சொல்லியிருக்கணும். எல்லாமே என் மேல தான் தப்பு. நான் பண்ணது தப்பு தான்டா முத்து. நீங்க இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி நடந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாட்டியும் முத்துவும் அழுகுறாங்க. அண்ணாமலையும் என் மருமகளுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. நீ அழாதடா. அவ சீக்கிரமாவே கண்ணு முழிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலையும் முத்துக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ரோகிணிக்கு சந்தோஷம். மீனா கண் முழிக்கவே கூடாது. அவ கண் முழிச்சானா எல்லாத்துக்கிட்டயும் உண்மைய சொல்லிருவா. எப்படியும் அவ முத்துக்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டா. அவ இப்படியே கண் முழிக்காமலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.